Good morning students. Welcome to Maths class. நம்ம இந்த வாரம் நம்பர் சிஸ்டம் பத்தி பார்க்கலாம். நம்பர் சிஸ்டம்ல டெசிமல் நம்பர்ஸ் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெசிமல் நம்பர்னா என்னது? ஒரு டாட் வச்ச நம்பர் தான் நம்ம டெசிமல் நம்பர்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 5.6 3.4 15.6. ஸோ இதை தான் நம்ம டெசிமல் நம்பர்னு சொல்லுவோம். பிகாஸ் the number contain one dot. சரிங்களா? டாட் வச்ச நம்பர்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? டெசிமல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ இந்த டெசிமல் நம்பர் எங்க இருந்து வருது அப்படின்னா it comes from the fraction. fraction நம்பர்ல இருந்து டெசிமல் நம்பர்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. சரிங்களா? இப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1/2 னு ஒரு fraction இருக்குன்னு வெச்சுங்க. 1/2 இது ஒரு fraction நம்பர் தானே? சரிங்களா? fraction என்னது? number containing one numerator and denominator. numerator denominator ஃபார்ம்ல இருந்ததுன்னா அது fraction number. சோ இந்த fraction நம்பர்ல இருந்து தான் நமக்கு டெசிமல் நம்பர் கிடைக்குது. இந்த இது ஒரு fraction நம்பர் இல்லையா? சோ இதுல இருந்து நம்ம டெசிமல் நம்பரை எப்படி வர வைக்கலாம்ன்றத பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் இது டிவைட் பண்ணலாம். சரிங்களா? சோ இது டிவைடண்ட், இது டிவைசர். சோ டிவைடண்ட் வந்து சின்னதா இருக்கு, டிவைசர் பெருசா இருக்கு. அப்படி இருந்ததுனா அத நம்மளால டிவைட் பண்ண முடியாது. அப்படி இருந்ததுனா அத நம்மளால டிவைட் பண்ண முடியாது. அதனால நான் என்ன பண்றேன்? I put one point 0 எழுதி ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன். சோ இந்த ஒரு பாயிண்ட் வச்சா நம்ம இந்த டிவைடண்ட்ல ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ இப்போ டிவைட் பண்ண முடியும் இல்லையா? இப்போ டிவைட் பண்ண முடியும். சோ 5 2s are 10. So the remainder is 0. அப்ப 1/2 என்ற ஒரு fraction உடைய டெசிமல் நம்பர் என்னது? 0.5. 1/2 வை டிவைட் பண்ணா 0.5 என்ற டெசிமல் நம்பர் கிடைக்குது. சரிங்களா? அப்ப ஒரு டெசிமல் நம்பர் வந்து எங்க இருந்து வருது? ஒரு fraction இருந்து வருது அப்படினு சொல்லலாம். சரிங்களா? இப்ப இங்க பாருங்க 5/10 6/100 8/1000 சில fractions இருக்குது. இந்த fractions எப்படி நம்ம டெசிமல் நம்பரா எழுதலாம்ன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டெசிமல் நம்பர் எழுதுறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தேவைனா இந்த டினாமினேட்டர்ஸ் இருக்கு இல்லையா? 10 100 1000 இது ஆல்ரெடி மல்டிபிள்ஸ் ஆஃப் 100 இருக்குது. மல்டிபிள்ஸ் ஆஃப் 100ன்றதை விட பவர்ஸ் ஆஃப் 100 இருக்கு. சரிங்களா? 10 ஆர் பவர்ஸ் ஆஃப் 100 இருக்கணும். அப்படி இருந்ததுனா நம்ம டைரக்டா நம்ம இத டெசிமல் நம்பரா எழுதிடலாம். எப்படி டைரக்டா எழுதலாம்னா இங்க பாருங்க, இங்க எத்தனை 0 இருக்கு? இந்த 10ல எத்தனை 0 இருக்கு? ஒரே ஒரு 0 தான் இருக்கு. அப்ப இப்ப டெசிமல் வந்து இங்க இருக்கறத அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு 0 இருக்குறதால நான் வந்து இங்க டாட் வைக்கிறேன். இப்போ இந்த டாட் வந்து இங்க வந்துரும். அப்ப 5/10 னா 0.5 னு சொல்லலாம். சரிங்களா? இங்க டாட் வச்சிட்டு ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம். சரிங்களா? இந்த டெசிமல் பாயிண்ட் வச்சிருக்கோம் அப்படின்னு தெரியறதுக்காக தான் இந்த 0 நான் போடுறேன். சரிங்களா? 0.5 0.5 னு கூட சொல்லலாம். ஒண்ணும் தப்பு இல்லை. ஓகேங்களா? இப்போ அடுத்து பாருங்க. இப்போ பாருங்க ஸ்டூடண்ட்ஸ் 6/100 6/100 இப்போ டினாமினேட்டர்ல 100ல எத்தனை 0 இருக்கு? 2 0 இருக்கு. 1 2. அப்ப நான் என்ன பண்றேன்? இந்த 6க்கு முன்னாடி ஒரு 3 0 ஆட் பண்ணிக்கிறேன். 1 2 3 1 2 3. சரிங்களா? இப்ப இங்க எத்தனை zeros இருக்குது? டினாமினேட்டர்ல 1 and 2 ரெண்டு 0 இருக்குது. அப்படிங்களா? ரெண்டு 0 இருக்குது. அப்ப நான் என்ன பண்றேன்? டாட் இங்க இருந்தா நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த ரெண்டு 0னா இந்த டெசிமல் பாயிண்ட் வந்து லெஃப்ட் சைடுல ரெண்டு பிளேஸ்ல மூவ் ஆகும். ரெண்டு பிளேஸ்க்கு மூவ் ஆகும். 1 and 2. அப்ப டாட் இங்க வந்துச்சு. சரிங்களா? அப்ப இதனுடைய வேல்யூ என்னது? 6/100 உடைய வேல்யூ வந்து 0.06. சரிங்களா? இதை மட்டும் தான் எடுத்துக்கிறேன். இது தேவையில்லை உங்களுக்கு. ஓகேங்களா? 0.06. இப்போ அடுத்தது பாருங்க 8/1000. சோ அப்ப நம்ம முன்னாடி வந்து ஒரு 4 0 ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இங்க பாருங்க எத்தனை zeros இருக்கு? 1 2 3. சோ 3 zeros இருக்கு. இப்போ இங்க டாட் டெசிமல் வந்து இங்க இருக்கறதா அஸ்யூம் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த டெசிமல் வந்து லெஃப்ட் சைடுல 3 பிளேஸ் தள்ளி வரும். சரிங்களா? 1 2 and 3. இப்போ இங்க வந்துச்சு இந்த டெசிமல்.
இப்போ இது நமக்கு தேவை. அப்போ இதனுடைய வேல்யூ என்னது 0.008. சரிங்களா, புரியுதுங்களா? இப்போ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த டினாமினேட்டர் வந்து 10 ஆர் பவர்ஸ் ஆஃப் 10 இருந்ததுன்னா நம்மளுக்கு டெசிமல் நம்பர் ஈஸியா டைரக்டா எழுதிடலாம். சரிங்களா, சப்போஸ் டினாமினேட்டர் வந்து 10 ஆர் பவர்ஸ் ஆஃப் 10 இல்லைன்னா நம்ம அதை பவர்ஸ் ஆஃப் 10 கன்வெர்ட் பண்ணணும். சரிங்களா, பவர்ஸ் ஆஃப் 10 கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம டெசிமல் நம்பர்ல எழுதலாம் ஈஸியா. சரிங்களா, இப்போ அதை எப்படி எழுதலாம்ன்றது இப்போ பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 5/25 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுங்க. 5/25 இங்க டினாமினேட்டர்ல பாருங்க 25 என்ற நம்பர் இருக்கு, which is not the 10 or powers of 10. ஸோ அதனால இந்த 25 நான் வந்து நான் மாத்துறேன் powers of 10 மாத்துறேன் by multiplying the numerator and denominator by the same number. இப்போ இந்த 25 powers of 10 எழுதணும்னா எதால மல்டிப்ளை பண்ணா? ஃபர்ஸ்ட் powers of 10 என்னது? 10, 100, 1000, 10,000 இதெல்லாம் powers of 10. சரிங்களா, எப்படி இது powers of 10 இப்போ 10 வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 10 power 1 எழுதலாம். 100 எப்படி எழுதலாம்? 10 power 2 எழுதலாம், பிகாஸ் 2 zeros இல்லையா, அதனால power 2. 1000 எப்படி எழுதலாம்? 10 power 1, 2, 3. இதுதான் என்னது? powers of 10. ஸோ இது போல powers of 10 நம்ம எழுதுனா ஈஸியா நம்ம எத்தனை ஜீரோஸ் இருக்கோ அத்தனை ஜீரோஸ்க்கு நம்ம லெஃப்ட் சைடுல டெசிமல் பாயிண்ட்டை மூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ இங்க பாருங்க 5/25. இப்போ 25 என்ற நம்பர் வந்து which is not a powers of 10. ஸோ அதனால நம்ம இந்த 25 எதால மல்டிப்ளை பண்ணா powers of 10 மாறும்? 25 into 2 வந்து என்ன வருது? 50 வருது. இது வந்து powers of 10 கிடையாது, பட் ஆனா மல்டிபிள்ஸ் ஆஃப் 10. நான் கேட்கறது வந்து powers of 10. சரிங்களா, அடுத்தது பாருங்க 25 into 4 போடுங்க. 25 into 4 என்னது? 100, which is powers of 10. சரிங்களா, 100 வந்து நம்ம 10 power 2 எழுதலாம் இல்லையா? சரிங்களா, அப்ப இந்த 25 4 ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு 100 என்ற நம்பர் கிடைக்குது. அப்ப 4/4 ஆல இந்த மொத்த ஃபிராக்ஷனை நான் மல்டிப்ளை பண்றேன். அப்ப 5 into 4 என்னது? 20/25 into 4 100. சரிங்களா, இப்போ பாருங்க டினாமினேட்டர் வேல்யூ வந்து powers of 10 மாறிடுச்சா? 100 வந்து powers of 10. இப்போ இந்த நம்பர் வந்து நம்ம டெசிமல் ஃபார்ம்ல எழுதலாம். சரிங்களா, இப்போ பாருங்க எத்தனை ஜீரோஸ் இருக்கு? 1, 2. அப்ப இது நம்பருக்கு முன்னாடி இந்த நம்பருக்கு முன்னாடி ஒரு 3 ஜீரோஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 20/100 இப்படி எழுதுன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, இங்க எத்தனை ஜீரோ இருக்கு? 2 ஜீரோ. அப்போ நம்பருக்கு முன்னாடி 3 ஜீரோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சும்மா நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்கு தான் இதை ஆட் பண்றோம். இப்போ எத்தனை டெசிமல் மூவ் பண்ணணும்? 1, 2, பிகாஸ் denominator having 2 zeros. இப்போ டெசிமல் இங்க இருக்கதா அர்த்தம். சோ அப்ப மூவ் பண்ணா என்ன வரும்? 1 and 2. அப்ப மீதி இருக்கிற ஜீரோஸ்லாம் நமக்கு தேவையில்லை. சரிங்களா, அப்ப 0.20. சோ இந்த 0.20 வந்து நம்ம 0.2 ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா, டெசிமல் நம்பருக்கு ரைட் சைடுல இருக்கிற பார்ட்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்டெகிரல் பார்ட்ஸ்னு சொல்லுவோம். சாரி, டெசிமல் பார்ட்ஸ்னு சொல்லுவோம். decimal parts. டெசிமலுக்கு லெஃப்ட் சைடுல இருக்கிற பார்ட்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்டெகிரல் பார்ட்ஸ் னு சொல்லுவோம். இன்டெகிரல் பார்ட்ஸ். சோ இந்த டெசிமல் பார்ட்ஸ்ல ரைட் சைடு சூப்பர் மோஸ்ட் ரைட் சைடு, சூப்பர் மோஸ்ட்னா கடைசியா இருக்கிற அந்த எலிமெண்ட் வந்து ஜீரோவா இருந்ததுன்னா அதை நம்ம ஒமிட் பண்ணிடணும். ஒமிட் பண்ணிட்டு அப்படியே எழுதணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 0.350 அப்படின்னா 0.35 எழுதலாம், தப்பு கிடையாது. சரிங்களா, 0.305னா
0.305 தான் எழுதணும். சரிங்களா? ஏன்னா அந்த 0 வந்து நம்பர்ஸ்க்கு பிட்வீன்ல வருது. சரிங்களா? அதனால இந்த ஜீரோஸ் அப்படியே தான் எழுதணும். நம்ம ஜீரோஸ் வந்து டெசிமலுக்கு ரைட் சைடில் கரெக்டாக நம்பருக்கு பிட்வீன்ல இருந்தால் அப்படியே எழுதணும். நம்பருக்கு லாஸ்ட்டாக இருந்தால் தான் அதை ஒமிட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒமிட் பண்ணிட்டு எழுதுனா இதுதான் வரும். சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். டெசிமல் நம்ம எழுதும் போது இந்த விஷயங்கள்லாம் நம்ம கவனிக்கணும். சரிங்களா? எக்ஸாம்பிள் 1, express 3/4 as decimal number. இந்த 3/4 ஒரு ஃபிராக்ஷனா, இதை வந்து நம்மள டெசிமல் நம்பர்ல எழுத சொல்றாங்க. சரிங்களா? டெசிமல் நம்பர்ல எழுதணும்னா நம்மளுக்கு முக்கியமா என்ன தேவை? இந்த டினாமினேட்டர்ல இருக்கிற நம்பர் வந்து பவர்ஸ் ஆஃப் 10 ஆர் பவர்ஸ் ஆஃப் 10 அப்படி இருந்ததுன்னா நம்ம அந்த நம்பரை டெசிமல் ஃபார்ம்ல ஈஸியா எழுதிடலாம். இங்க பாருங்க, ஆனா வந்து இங்க என்ன இருக்கு? 4 which is other than 10 or powers of 10. Solution 3/4 என்ற நம்பர் கொடுத்திருக்காங்க. இப்போ 4 வந்து எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு பவர்ஸ் ஆஃப் 10 ஆ மாறும்? 4 into 25 என்ன வரும்? 100. சரிங்களா? 4 into 25 வந்து 100. அப்ப 25. அப்ப 3 into 25 என்னது? 75 by 4 into 25 என்னது? 4 into 25 100. So இப்ப பாருங்க, டினாமினேட்டர் வந்து பவர்ஸ் ஆஃப் 10 மாறிடுச்சா? இப்ப நம்ம இத டெசிமல் ஃபார்ம்ல ஈஸியா எழுதலாம். சரிங்களா? இப்ப 1 2 zeros இருக்குது. முன்னாடி 1 2 3 zeros ஆட் பண்ணி போட்டுருங்க. ஏன் இதை நான் போறேன்னா அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும், கவுண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? இங்க பாருங்க எத்தனை ஜீரோஸ் இருக்கு? 1 2. இப்போ டெசிமல் பாயிண்ட் இங்க இருக்கா? ஸோ டெசிமல் பாயிண்ட் வந்து 2 டிஜிட் வந்து லெஃப்ட் சைடுல மூவ் ஆகணும், ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட். ஸோ 1 and 2. ஸோ இங்க வந்துச்சா? அப்போ இந்த ஜீரோஸ் நமக்கு தேவையில்லை. அப்படி இல்லைன்னா இதை எழுதிட்டு அடுத்த ஸ்டெப் எழுதும்போது அதை விட்டுட்டு எழுதணும். ஸோ இதை மட்டும் எழுதிக்க 0.75. சரிங்களா? அப்போ 3/4 என்ற ஒரு ஃபிராக்ஷனுடைய டெசிமல் வேல்யூ என்னது? 0.75. ஸோ இப்படி தான் நம்ம ஃபிராக்ஷன்ல இருந்து டெசிமல் ஃபார்முக்கு எழுதணும். சரிங்களா? ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு டெசிமல் நம்பரை எப்படி பிக்சரா ரெப்ரசன்ட் பண்ணலாம்ன்றத இப்ப பார்க்கலாம். சரிங்களா? அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இதை ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா, இப்போ இந்த ஒன்ஸ் பிளேஸ் வருது இல்லையா? இந்த ஒன்ஸ் பிளேஸ், டென்ஸ், 100 இந்த பிளேஸ்லாம் வருது இல்லையா? இந்த பிளேஸ் வேல்யூக்கு எல்லாமே நம்ம ஃபுல் பாக்ஸ் வரையணும். இது போல. சரிங்களா? இது போல எப்படி வரையணுன்றது நான் இப்போ போட்டு காட்டுறேன் பாருங்க. ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு பேரலில் வர மாதிரி போட்டுருங்க. இது போல போட்டுட்டு இப்படி ஒரு பாக்ஸ் போட்டு அப்படியே இது ஜாயின் பண்ணிடணும். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இது போல போட்டா இது வந்து என்ன அர்த்தம்? ஒன்ஸ்னு அர்த்தம். இப்போ இந்த மேல இருக்கிற இந்த லேயர் மட்டும் போட்டோம்னா அதுக்கு என்ன அர்த்தம்? டென்ஸ்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இது வந்து என்னது? டென்ஸ், 100, 1000 வருது இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் நம்ம இதை தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இன்டெகிரல் பார்ட்ஸுக்கு இந்த பிக்சரை யூஸ் பண்ணோம், டெசிமல் பார்ட்டுக்கு இந்த பிக்சரை யூஸ் பண்ணணும். இதான் டிஃபரன்ஸ். புரியுதுங்களா? இதை மட்டும் நம்ம கரெக்டாக போடணும். இப்போ இங்க பாருங்க, இது ஃபுல் பாக்ஸஸ். சரிங்களா? எத்தனை பாக்ஸ் இருக்கு? 1 2 3 4 5. ஓகே, அப்போ 5. டெசிமல் பார்ட்ஸ்ல எத்தனை இருக்கு? 1 2. அப்போ 0.2. சரிங்களா? ஸோ இன்டெகிரல் பார்ட்ஸ்ல ஃபுல் பாக்ஸ் எத்தனை இருக்கு? 1 2 3 4 5. டெசிமல் பார்ட்ஸ்ல எத்தனை இருக்கு? 1 2. அப்போ இந்த பிக்சோரியல் ரெப்ரசன்டேஷன் வந்து என்னது? 5.2. 5.2 என்ற நம்பருக்கான பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் எது? இதுதான். சரிங்களா? அடுத்த டெசிமல் நம்பர் பாருங்க, 5 ones and 3 tenths. ஸோ இதை வந்து நம்ம பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன்ல போடணும். சரிங்களா? இந்த டெசிமல் நம்பரை
பிக்சரா நம்மளுக்கு ரெப்ரசன்ட் பண்ண சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப அந்த இன்டர்வல் பார்ட்ஸ்ல எத்தனை இருக்கு? 5 இருக்கு. டெசிமல் பார்ட்ஸ்ல எத்தனை பிக்சர் வரையணும்? 3 வரையணும். சரிங்களா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் 2 3 4 and 5. சரிங்களா? ஸோ நம்ம இப்போ டெசிமல் இன்டர்வல் பார்ட்ஸுக்கு 5 ஒன்ஸ் வரைஞ்சிட்டோம். எத்தனை? 1 2 3 4 5. அடுத்தது 3 டென்ஸ். 3 டென்ஸ்னா அது இந்த மேல இருக்கிற லேயர் இருக்கு இல்லையா, இது மட்டும் 3 வரையணும். 3 பிக்சர் வரையணும். 1 2 and 3. 3 பிக்சர் வரைஞ்சிட்டோமா, இது ஜஸ்ட் ஒரு ஷேட் பண்ணிங்க, அவ்வளவுதான். ஸோ இதெல்லாம் அது டெசிமல் பார்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ 5 ஒன்ஸ் 3 டென்ஸ், அதற்கான பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் இதுதான். சரிங்களா? அடுத்தது 4 டென்ஸ். இதுல வந்து இன்டர்வல் பார்ட்ஸே இல்லை, ஒன்லி டெசிமல் பார்ட்ஸ் தான் இருக்குது. அதனால நம்ம அந்த மேல இருக்கிற அந்த லேயர் மட்டும் வரைஞ்சா போதும். சரிங்களா? ஜஸ்ட் 1 2 3 and 4. சரிங்களா? ஸோ இதை ஷேட் பண்ணிக்கணும், அவ்வளோ. ஜஸ்ட் இதை நல்லா ஷேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே என்னது? டெசிமல் பார்ட்ஸ்க்கான வேல்யூ. தட் இஸ் 4 டென்ஸ். 1 2 3 4. இப்போ 5 டென்ஸ்னா 5 பிக்சர் இது போல வரையணும். சரிங்களா? அடுத்தது எக்ஸ்பிரஸ் த டெசிமல் நம்பர் இன் எக்ஸ்பாண்டட் ஃபார்ம். எக்ஸ்பாண்டட் ஃபார்ம்னா என்னது? இப்போ 56ன்னு ஒரு நம்பர் இருக்குன்னா வச்சுக்கோங்க. 56னா என்னது? இந்த 6 வந்து என்னது? 1 இந்த 6 5 வந்து என்னது? 10. 5 வந்து என்னது? டென்ஸ். 6 வந்து ஒன்ஸ் பிளேஸ். சரிங்களா? அப்போ அது எப்படி எழுதலாம்? நம்ம 56 இஸ் ஈக்குவல் டு எழுதலாம் 5 into 10 plus 6 into 1 எழுதலாம். அப்படிதானே? 5 into 10 plus 6 into 1, that is 50 plus 6. 20 ஆட் பண்ணா 56. அப்படிதானே? ஸோ இதுதான் என்னது? எக்ஸ்பாண்டட் ஃபார்ம். சரிங்களா? ஸோ இது போல நம்ம இந்த டெசிமல் நம்பரை எப்படி எழுதலாம்ன்றதை இப்போ பார்க்கலாம். சரிங்களா? எக்ஸாம்பிள் 2. Express the decimal number in expanded form 235.68. இந்த நம்பரை வந்து நம்ம expanded formல எழுதுறோம். இந்த டெசிமல் நம்பரை expanded formல எழுதுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்கப்பட்ட நம்பர் எழுதிங்க. ஸோ அடுத்தது இங்க பாருங்க, இந்த பிளேஸ் வேல்யூ கிரிட் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. இது 1 10 100. அப்போ இது 200 200 plus இது 110 30 plus 5 plus இது வந்து என்னது? டென்ஸ். டென்ஸ்னா என்னது? 6/10 plus இது 8 என்னது? ஹண்ட்ரட்ஸ். ஹண்ட்ரட்ஸ்னா என்னது? 8/100. சப்போஸ் இங்க ஒரு நம்பர் இருக்குன்னா 5/1000. சரிங்களா? இது டென்ஸ், இது ஹண்ட்ரட்ஸ். ஓகேங்களா? இப்போ இது எப்படி எழுதலாம்? நம்ம 2 into 100 எழுதலாம். பிளஸ் இதை எப்படி எழுதலாம்? 3 into 10 எழுதலாம். பிளஸ் இதை எப்படி எழுதலாம்? ஜஸ்ட் 5 எழுதலாம். பிளஸ் இதை எப்படி எழுதலாம்? 6 into 1/10 எழுதலாம். பிகாஸ் உங்களுக்கு மல்டிபிகேஷன் ஆஃப் ஃபிராக்ஷன் உங்களுக்கு என்னன்னு தெரியும். அப்படிதானே? 6 into 1 6, அப்போ 6/10 தான் உங்களுக்கு கிடைக்கும். பிளஸ் இதை எப்படி எழுதலாம்? 8 into 1/100. ஸோ இது போல பிரிச்சு எழுதணும், எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும் தான் என்னது? எக்ஸ்பேண்டட் ஃபார்ம். அப்போ
235.68 நம்ம இது போல எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம். ஃபர்ஸ்ட் அந்த பிளேஸ் வேல்யூ கிரிட்ல இருக்கிற வேல்யூவை நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கணும். ஒன்ஸ்னா அது 5 into 1 5 தான். டென்ஸ்னா அது 3 into 10 3 into 10 that is 30. ஓகே. அடுத்தது hundreds 100னா அது 2 into 100 that is 200. ஸோ இது முடிஞ்சிச்சா? அடுத்தது பாருங்க, இது டெசிமலுக்கு அடுத்தது ரைட் சைடில் வருது. ஸோ இது வந்து அது டென்ஸ் 6/10. இது ஹண்ட்ரட்ஸ், அப்போ 8/100. ஸோ இதை எப்படி எழுதலாம்? நம்ம இப்போ மல்டிப்ளைல எழுதலாம். 2 into 100 எழுதலாம். மல்டிப்ளை பண்ண அதே தானே வரும். அடுத்தது பாருங்க 30 that is 3 into 10 மல்டிப்ளை பண்ண இதே தான் வரும். 5 எப்படி எழுதலாம்? ஜஸ்ட் 5 into 1 கூட எழுதலாம், தப்பு இல்லை. 5 into 1. சரிங்களா? அடுத்தது 6/10 எப்படி எழுதலாம்? 6 into 1/10 எழுதலாம். பிளஸ் 8/100 எப்படி எழுதலாம்? 8 into 1/100. ஸோ இந்த நம்பரை இது போல எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிருக்கோம். சரிங்களா? இதுதான் நான் சொல்லுவாங்க expanded form. Next example 3. Write the following in the place value grid. கொடுத்திருக்கிற நம்பர் வந்து place value grid table எழுதணும். And also find the place value of the underlying digits. இந்த place value உடைய இந்த 7 அண்டர்லைன் பண்ணிருக்காங்க இல்லையா, அந்த அண்டர்லைன் பண்ண நம்பருடைய பிளேஸ் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. பிளேஸ் வேல்யூ என்னன்னு, ஹண்ட்ரட்ஸா, டென்ஸா, ஒன்ஸா, தௌசண்ட்ஸா அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? அதுதான் அது பிளேஸ் வேல்யூ. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கொடுத்துக்கிற நம்பர்ஸ் நம்ம பிளேஸ் வேல்யூ கிரிட்ல எழுதணும். சரிங்களா? பிளேஸ் வேல்யூ கிரிட்ல எழுதணும். அதை எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த இன்டெக்ரல் பார்ட்ஸையும் டெசிமல் பார்ட்ஸ்லையும் எது வரைக்கும் எழுதணுன்றத நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கணும். இங்க இன்டெக்ரல் பார்ட்ஸ் வந்து ஒன்ஸ் வரைக்கும் போகுது. இதுல ஒன்ஸ் தான். இங்க பாருங்க 1 10. அப்ப இன்டெக்ரல் பார்ட்ஸ் வந்து நமக்கு 10 வரைக்கும் இருந்தா போதும், டென்ஸ் வரைக்கும் இருந்தா போதும். சரிங்களா? அடுத்தது பாருங்க டெசிமல் பார்ட்ஸ் பாருங்க. இங்க பாருங்க இந்த டெசிமல் பார்ட்ஸ்ல பாருங்க, இது பாருங்க டென்ஸ், இது ஹண்ட்ரட்ஸ். இதுவும் டென்ஸ், இது ஹண்ட்ரட்ஸ். இது பாருங்க டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ். அப்ப இன்டெக்ரல் பார்ட்ஸ்ல டென்ஸ் வரைக்கும் இருந்தா போதும், டெசிமல் பார்ட்ஸ்ல தௌசண்ட்ஸ் வரைக்கும் நம்ம பிளேஸ் வேல்யூ கிரிட்ல எழுதணும். சரிங்களா? ஸோ ஸ்டார்ட் வித் சொல்யூஷன் எழுதிங்க. சொன்னா டென்ஸ் ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், thousands. Just 1000 எழுதி THS, 100 எழுதி THS சேர்த்துங்க, 10 எழுதி THS சேர்த்துங்க. இதெல்லாம் என்னது? டெசிமல் பார்ட்ஸ் உடைய வேல்யூஸ். நம்மளுக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து என்னது? 0.37. சரிங்களா? இந்த 0 வந்து என்னது? எதனுடைய வேல்யூ? ஒன்ஸ் பிளேஸ்ல எழுதணும். சரிங்களா? அப்ப டென்ஸ் பிளேஸ்ல ஒரு ஐஃபன் போடுங்க, ஒன்ஸ் பிளேஸ்ல ஒரு 0 போடுங்க. சரிங்களா? இப்ப டென்ஸ் பிளேஸ்ல என்ன வருது? 3 வருது. அப்ப இங்க 3 எழுதிங்க. ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்ல என்ன வருது? 7 வருது. அப்ப 7 எழுதிங்க. 1000 பிளேஸ்ல எந்த வேல்யூமே இல்லை. அப்ப ஜஸ்ட் ஒரு ஐஃபன் போட்டுங்க. நெக்ஸ்ட் நம்பர் என்னது? 2.73. ஸோ டென்ஸ் பிளேஸ்ல எதனா இருக்காங்க? எதுவுமே இல்லை. அப்போ ஒரு ஐஃபன். ஒன்ஸ் பிளேஸ்ல இருக்கு. ஒன்ஸ் பிளேஸ்ல என்ன வருது? 2. சரிங்களா? டெசிமல் பார்ட்ஸ்ல பார்க்கலாம். டென்ஸ் பிளேஸ்ல என்ன வருது? 7. ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்ல 3. 1000 பிளேஸ்ல எந்த நம்பருமே இல்லை, அதனால ஒரு ஐஃபன். சரிங்களா?
அடுத்த நம்பர் வந்து 28.271 சரிங்களா. ஸோ ஒன்ஸ் பிளேஸ்ல 8 வருது, டென்ஸ் பிளேஸ்ல 2 சரிங்களா. அடுத்தது டென்ஸ் பிளேஸ்ல 2, ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்ல 7, thousands பிளேஸ்ல 1. ஸோ இது போல தான் நம்ம பிளேஸ் வேல்யூ கிரிட் டேபிளை எழுதணும் சரிங்களா. அடுத்தது நம்ம அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த அண்டர்லைன் பண்ண நம்பர்னுடைய பிளேஸ் வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ பிளேஸ் வேல்யூ ஆஃப் 7 என்னது? பிளேஸ் வேல்யூ ஆஃப் 7 இஸ் hundreds. ஸோ இப்போ எல்லா நம்பர்லையுமே 7 தான் நம்மளுக்கு அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. இந்த 7 பிளேஸ் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ பிளேஸ் வேல்யூ ஆஃப் 7 in 0.37 is 0.37ல இந்த 7 பிளேஸ் வேல்யூ என்னது? hundreds சரிங்களா. அப்ப இங்க hundreds னு எழுதிங்க, 100 ths சரிங்களா. அடுத்தது பிளேஸ் வேல்யூ ஆஃப் 7 in 2.73 is 2.73 இருக்கு இல்லையா, அந்த 2.73ல 7 பிளேஸ் வேல்யூ என்னது? டென்ஸ் சரிங்களா. அடுத்தது the place value of 7 in 28.271 is, so இதல பாருங்க 28.271ல 7 பிளேஸ் வேல்யூ என்னது? hundreds சரிங்களா. 100 போட்டு THS போட்டுங்க அவ்வளவுதான். ஸோ புரியுங்களா? இது பிளேஸ் வேல்யூ கிரிட், இது பிளேஸ் வேல்யூ சரிங்களா. ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்னன்றத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கங்க ஓகேங்களா. ஸ்டூடண்ட்ஸ் நெக்ஸ்ட் பாருங்க, we already know that 1 centimeter அப்படின்னா அது 10 millimeter சரிங்களா. 1 centimeter அது 10 millimeter. அப்ப 1 millimeterனா எத்தனை சென்டிமீட்டர் தெரியாது இல்லையா. இப்போ நான் என்ன பண்றேன், இந்த 10 வந்து நான் 1 மாத்தணும்னா என்ன பண்ணலாம்? 10 ஆலே டிவைட் பண்ணலாம் அப்படிதானே. அப்ப நான் இத ரெண்டு சைடுமே நான் இப்ப ரைட் சைடுல என்ன பண்ணனும் அதே தான் லெஃப்ட் சைடுலயும் பண்ணனும். நான் ரெண்டு சைடுமே 10 ஆல டிவைட் பண்றேன். அப்ப 1/10 centimeter is equal to 10/10 millimeter. அப்ப இத 10 கேன்சல் பண்ணலாமா? அப்ப என்ன கிடைக்குது எனக்கு? 1/10 centimeter is equal to 1 millimeter. அப்ப இதுல இருந்து என்ன வருது? 1 millimeter னுடைய வேல்யூ என்னது? 1/10 centimeter சரிங்களா. அப்ப 5 millimeter னுடைய வேல்யூ என்னது? 5/10 centimeter சரிங்களா. 5/10 centimeter. இத வந்து நம்ம இப்ப டெசிமல் ஃபார்ம்ல எழுதலாம். எப்படி எழுதலாம்? எத்தனை ஜீரோஸ் இருக்கு? 1 0. அப்ப ஒரு டெசிமல் இங்க தள்ளி வருமா? அப்ப 0.5 centimeter. அப்ப 5 millimeterனா என்னது? 0.5 centimeter. இதே போல தான் மீட்டருக்கும் கிலோமீட்டருக்கும் சரிங்களா. ஸ்டூடண்ட்ஸ் நெக்ஸ்ட் 1 kilometer equal to 1000 meter. இது நமக்கு ஆல்ரெடி தெரியும் சரிங்களா. அப்ப 1 மீட்டர்னா என்னது? நம்மளுக்கு தெரியாது அப்படிதானே. எப்படின்னா இப்போ இந்த நான் ரெண்டு சைடுமே நான் என்ன பண்றேன், இந்த ரெண்டு சைடையும் நான் 1000 ஆல டிவைட் பண்றேன். அப்போ 1/1000 கிலோமீட்டர் is equal to 1000/1000 மீட்டர்
சரிங்களா இப்போ 1000 கேன்சல் ஆயிடுமா 1 என்ற வேல்யூ கிடைக்கும் அப்போ 1/1000 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர் இப்போ நம்ம 1 மீட்டர்னுடைய வேல்யூ கிடைச்சதா 1 மீட்டர் ஈக்குவல் டு என்னது 1/1000 கிலோமீட்டர் சரிங்களா அப்ப 65 கிலோமீட்டர் 65 மீட்டர் என்னது 65/1000 கிலோமீட்டர் சோ இப்போ 65 மீட்டரை நான் கிலோமீட்டரா மாத்தணும்னா இது போல தான் மாத்தணும் சரிங்களா கன்வர்ட் 65 மீட்டர் இன்டு கிலோமீட்டர் அப்படினா ஜஸ்ட் இதே போல தான் போடணும் 65 மீட்டர் ஈக்குவல் டு 65/1000 சரிங்களா இப்போ மில்லிமீட்டர் சென்டிமீட்டரா மாத்தணும்னா அது 1/10 ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணனும் இங்க பாருங்க எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு எத்தனை நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்கு 1 2 3 சரிங்களா அப்ப 1 2 and 3 அப்ப 0.065 கிலோமீட்டர் சரிங்களா அப்ப 65 மீட்டர்னா அது 0.065 கிலோமீட்டர் சரிங்களா Thank you students. Have a nice day.